அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 10வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள். இதெல்லாம் இந்த மகர ராசியில் இருக்குது. மகர ராசி உழைப்புக்கு பேர் போனவங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும். அதே நேரத்தில் இவங்க ரொம்ப முயற்சியோட அதை திரும்ப வெற்றி அடையிறதுக்கு விடாமுயற்சியோட உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி இவங்களுக்கு எப்போவுமே வேலை பார்க்குற இடங்கள்ல இடைஞ்சல்களும் இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்குள்ள ஜென்ரலான பிரச்சனைகளாக இருக்குது. இந்த ஆடி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி உங்களுக்கு 3வது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். இதனால ஒரு சில இடங்களில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆனால் அந்த சவாலெலாம் நீங்கள் ஜெயிச்சிடலாம். எதையும் நீங்கள் போராடி ஜெயிச்சிடறதுக்கு உண்டான பக்குவம் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு மன உறுதியும் தெளிவான யோசனைகள் இருந்தால் எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி வர முடியும். நீங்கள் ஏற்கனவே செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நான் ஏற்கனவே பண்ண மாதிரி உங்களுக்கு எல்லாமே லேட்டாக கிடைக்கும். வேலை வாய்ப்பில் முன்னேற்றங்கள் அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. உங்களுக்கு பின்னால் உள்ளவங்களாம் முன்னேறி போன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் உங்களோட உழைப்பு அங்கேயே நீங்கள் பார்க்குற வேலைக்கும் உங்களுடைய திறமைக்கும் நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பழைய கடன்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனாலும் வியாபாரத்தில் முயற்சிகள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் ஏற்படும். புதுசாக வருமானம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டு செலவு அதிகமாகலாம். வீட்டில் ஏதானும் செலவுகள் வரலாம். அது மாதிரி இப்போ இதுலேயும் நீங்கள் முதலீடு பண்ண வேணாம். கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதை தள்ளி போட்டு நீங்கள் அப்புறம் முதலீடு பண்ணிக்கலாம். வீட்டில் வரக்கூடிய செலவுகளை நீங்கள் சமாளிங்க. கல்யாணத்தை பொறுத்தளவில் திருமண முயற்சிகள் உங்களுக்கு கொஞ்சம் என்ன லேட்டாகிட்டே போகுது அப்படின்ற ஃபீலிங் இருந்தால் கூட நிச்சயமாக நல்லபடியாக முடியும். அதனால் கொஞ்சம் டிலே ஆனாலும் உங்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக முடியும். உங்களோட முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. எல்லார்ட்டையும் நீங்கள் பழகிற எல்லார்ட்டையும் கொஞ்சம் நேர்மையாக பேசுறது நல்லது. இல்லாட்டினா அது பின்னால் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க ஜென்மத்தில் அவங்களுக்கு 2வது வீட்டில் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்குது, 8ல் கேது இருக்குது. இது உங்களுக்கு அப்பப்போ வீட்டில் கொஞ்சம் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். அது மாதிரி உங்களுடைய அம்மா வீட்டிலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் கிடைக்கலாம். அம்மா வழியாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க கூட பிறந்தவங்களோட இருந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பயணங்கள் நீங்கள் ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கிற பயணங்கள் லேட் ஆகலாம், தாமதிக்கலாம். இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றமும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குது. உடல்நிலையை பொறுத்தவரை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஸ்கின் ஏதாச்சும் அலர்ஜிஸ் வரலாம். இது மாதிரி சத்தான உணவு சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. நல்லா தூங்குறதுக்கு தூக்கத்துக்கு அதை கரெக்டாக டெய்லி தூக்கத்தை விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத காட்டிலும் சரியான நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரமான தூங்குறதுக்கு பழகிக்குங்க. அதுக்கு தூக்கத்தை விட்டுறாதீங்க. டெய்லி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ரெஸ்ட் வேணுமோ அது உடம்புக்கு கொடுக்கணும். அதனால் இப்போ இந்த காலத்தில் பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல மன அமைதி மட்டும் இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் கொடுக்கறதுக்கு மிக மிக சரியானதாக இருக்குது. அதனால் பிரார்த்தனைகளை எப்பவும் வச்சுக்கோங்க. நவக்கிரகங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவக்கிரகங்களுக்கு நல்லெண்ணெய் விளக்கு 9 விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நவக்கிரகங்களை சுற்றி வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் ஒரு 2-3 வாரம் போயிட்டு வந்தோடனே உங்களுக்கு தெரியும். அது மிக மிக நல்ல பலன்கள் கொடுக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை போய் வணங்குங்க. ஓம் சனீஸ்வராய நமஹா அப்படின்றத நீங்கள் டெய்லி சொல்கிறதுக்கு பழகிங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் மிக நல்ல மாதமாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் முருகனை வணங்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஓம் சனீஸ்வராய நமஹா அப்படின்னு வணங்குங்க.
ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 நல்லெண்ணெய் விளக்கேற்றி நவக்கிரகங்களை சுற்றி வாங்க. அது சுற்றி வந்தீங்கனாலே அதனுடைய பலன் தெரியும். உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலையும் நல்லது நடக்கும். நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பாமுனி ஜோதிடம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.